பாரதிய ஜனதாவுக்கு சதி திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான். இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இப்ப நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இந்த பிரச்சனையே வந்துட்டு அப்படின்னா அவங்கதான் நெஞ்சில மாட்டிக்கணும். திராவிடர் நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை. என்னடா நீ வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திப்பியா? நீதான் நல்லாட்சி கொடுத்த நாயகனாச்சே, நீதான் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவனாச்சே, நீதான் பெரிய கட்சியாச்சே, 10 கட்சி கூட்டணி வச்ச பரம்பரையாச்சே, ஏன் நீ ஓட்டு காசு கொடுக்காம என்னோட மோத? பாரதிய ஜனதாவுக்கு சதி திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான். இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இப்ப நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பேசியிருக்க போறது இல்ல. புரியுதா? நீங்க பிரச்சனையை உருவாக்குனது யாரு? பிரச்சனை ஆனவொன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மேல பழிய போட்டு போயிட்டிய. அது ஒரு பெண்ணு பாவம். அது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பான், அது சாவான், கடைசியா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாத்தி விடுவீங்க. ஏன்னா அவனே ஊழல் போட்ட மாதிரி. அப்படிதானே நீங்க பேசுறீங்க? விரும்புது பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுக்கும்போது திமுக உறுதியாகுது. எப்படி? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 15 விழுக்காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணுது. அந்த அடித்தளத்துக்கு அலையுது. ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு அடிப்படை தானே. இவரு கிறிஸ்தவர், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவரு இஸ்லாம், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இந்து, எனக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறப்பல. இதுதானே நீங்க காலங்காலமா உருவாக்கிட்டு இருக்க. அதுதானே உருவாக்கிட்டு இருக்க. நீ அந்த சூழலா பிஜேபி வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியல. நான் இருக்கேன், வர விட மாட்டேன்னு சொல்லணும்ல. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறீங்க, வாட்ச்மேனை. எதுக்கு போடுறீங்க? திருடன் திருடிக்கு போகும்போது விரட்டி பிடிக்கவா? திருட வந்துருவான், கதை பூட்டிக்குங்க, 2 தாப்பா போட்டுக்கிறங்க, உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க, இது சொல்றதுக்கு வாட்ச்மேன் போடுற, காவலர் போடுற. நீங்க போய் நிம்மதியா தூங்கம்மா, திருடன் வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க, வாயில் காவலன் போடுறீங்க. திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா, இல்ல வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா? அப்படின்னா அவங்கதான் நெஞ்சில மாட்டிக்கணும். திராவிடர் நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை. என்னடா பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டு வாசல போடுற மாதிரி திமுக காரங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும். திருடர்கள் ஜாக்கிரதை பார்த்து எப்படி சார்? எப்படி நாங்க திருட வரோம், செம்படுத்து உள்ளவங்கன்னு அவங்கதான் சொல்லிட்டு வரணும். ஒரு வீர மகன் பிஜேபி கரைக்கிறாங்கல்ல. அதுல அப்படின்னா நான் இதை செய்யல. காலம் பிரசவித்து எங்களை வளர்த்து போகுது. அதனால இது நாங்க இந்த வேலையை விரும்பி செய்ய வந்துடுறேன். நான் படம் எடுத்து பழகிதான் வந்தேன். என்னை இந்த இடத்துல இறக்கி விட்டது இது காலம். வரலாறு இந்த பணியை எங்களுக்கு கையளிச்சிருக்க செய்யறோம். அதனால நீ இந்திய அரசியல் தடுக்கிறது, திராவிட அரசியல் தடுத்தான் பார்த்த. நான் போட்டிடுறேன்னு நீ சொல்லல, இப்பவும் சொல்ல மாட்டேன். மும்முனை போட்டியும்ப, அதுல ஒரு சந்தேகம் இல்லை. அவங்களுக்குள்ளதான் போட்டி. எங்களுடைய அரசியலுக்கு, எங்களுடைய கோட்பாட்டுக்கு இந்திய பெருநிலத்திலே போட்டி கிடையாது. நீ சொல்ல மாட்ட, என்னை கணக்கிலே வைக்க மாட்ட, என்னை நிராகரிப்ப, புறந்தள்ளுவ. ஆனாலும் நாங்க வளர்ந்துகிட்டே வருவோம். அப்ப என்னாச்சு? நீ வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திப்பியா? நீதான் நல்லாட்சி கொடுத்த நாயகனாச்சே, நீதான் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவனாச்சே, நீதான் பெரிய கட்சியாச்சே, 10 கட்சி கூட்டணி வச்ச பரம்பரையாச்சே, ஏன் நீ ஓட்டு காசு கொடுக்காம என்னோட மோத? நாங்க சின்ன பசங்க தானே. தெய்வம் ஒரு வேட்பாளர், எங்க தங்கச்சி ஒரு வேட்பாளர், இருங்க வேட்பாளர். எளிய பிள்ளைகள் ஒன்னும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப எங்களோட நீ மோது காசு கொடுக்காம பாப்போம். நீ தொகுதியை விலை கொடுத்து வாங்குற, நீ மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தனா, நன்மதிப்பை பெற்றிருந்தனா மக்கள் தாங்களாக உனக்கு வாக்கை தருவார்கள். நீ வாங்குற, நாங்க வாக்கை பெறுறோம். இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர், எங்க அண்ணன், உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து? எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசினேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய்
அறிவார்ந்த தம்பிதங்களை புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா, யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றி ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னடா தமிழ் இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ் இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பாப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான், பாவலர் ஏறு பெருஞ்சி திறனார், பேசு. உனக்கு கருணாநிதி விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்ன பேசுற? 1 மணி நேரம் பேசிருக்கல, என்ன பேசணும்னு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசணும்னு எடுத்து பேசுற, கருத்தை எழுதுற. எங்க அண்ணன் இப்பதான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காப்ல. அதெல்லாம் நாங்க பேசி வழி இல்லாம அந்த தாக்கத்தை தவிர்க்க நீங்க பேசுறீங்க. எத்தனை காலமா நாங்க பேசணும்? சரி, நீங்க மட்டும் இங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விடுதலை போராட்ட வீரன், என் பாட்டன் வஉசி, சொத்தம்பட்டையும் வித்தான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்துல சொத்தா சேர்த்துக்கிட்டு இருந்தாரா ஐயா ஈவேரா? இந்த ஈவேராவை எங்க வச்சிருக்க? என் பாட்டனை எங்க வச்சிருக்க? நீ ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவலன் இந்த பெருநிலத்துல அப்படி ஒரு பாவலம் கிடையாது என் பாட்டன் பாரதி. இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்க இழுத்து சொத்தம்பட்டை வித்து ஏழையான என் பாட்டன் வாவு சிதம்பரனாரு. இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயில இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்க கேட்டு கொடுக்குற கேவலப்பட்டவங்களா? நாங்க கேட்கிறோம் குடுன்ட்டு. நீங்க இது இல்லாம ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்க பாரத ரத்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.